அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷையர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சப்ஜெக்ட், அதாவது நிறைய சேனலில் பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு மகாலட்சுமி கடாட்சம்னா என்ன, இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தெய்வங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தை எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த இயக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய புத்தி, அறிவு. அது சரஸ்வதி அம்பாள்கிட்ட இருக்குது. இந்த அறிவு வேணும்னா சக்தி வேணும். அந்த சக்தியை பார்வதி அம்பாள்கிட்ட இருக்குது. அடுத்தது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்திதி, வாழணும். அந்த வாழ்கிறதுக்கு பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது மகாலட்சுமி. இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அம்பாளுக்கு விசேஷமாக நவராத்திரி கொண்டாடுறதை நம்ம பார்த்துருப்போம். இந்த 3ம் என்ன சொல்கிறாங்கன்னா சக்தியின் இயக்கம்ங்கிறாங்க. இந்த இயக்கம் எப்படி வருது? இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்து கூட நம்ம கனெக்டிவிட்டி வச்சுருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அப்படியே தான் இருக்குது. அது கூட நம்ம கனெக்டிவிட்டி வச்சோம்னா நம்மளுக்கு அதை எடுத்துக்கலாம். உதாரணமாக ஒரு சோப்பு தண்ணிக்குள்ளே போட்டு நல்ல அதை இது பண்ணலன்னா பபுளாக அப்படி நுரையாக வரும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படியே நுரையெல்லாம் போயிடும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு. அதாவது அதை நீங்கள் எப்பவுமே அதை சரி பண்ணிகிட்டே ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தால்னா நுரையாக வரும், கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். எப்பவுமே அதை பலப்படுத்தின்னு இருந்தால் அப்படியே பூமாக வரும், திருப்பி அதை விட்டுட்டேன்னா அப்படியே போயிடும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். லக்ஷ்மி கடாட்சம்னு சொன்ன உடனே, சார் இந்த காலகட்டத்தில் சூப்பராக பணம் வந்தது, சுக்கிரதேசம் இருந்தால் பணம் வரதான் செய்யும், ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுவா, பூஜை பண்ணுறத மறந்துடுவா. நம்ம தான் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் ஆளையும் மறந்துடுறோம், அதுக்கப்புறம் தெய்வத்தையும் மறந்துடுறோமே. அப்படி மறந்துட்டோம்னா திருப்பி டவுன் ஆகும். அப்புறம் திருப்பி ஜோசியரை பார்ப்போம், திருப்பியும் பூஜை பண்ண ஆரம்பிப்போம், திருப்பி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நான் நிறைய பேர்கிட்ட பார்க்கறது உண்டு. சார் கல்யாணம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான்வா. கல்யாணம் மட்டும் ஆனதுக்கப்புறம் அவள் எங்கேயாவது மாலில் பார்ப்பேன், அப்புறமா எப்படி இருக்கார் சார், என்னோடய பையன் 10 வயசாச்சு அப்படின்வா. இல்லைம்மா முதல் பத்திரிக்கை அது உங்கள் ஆஃபீஸ் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லைன்னுவா. ஸோ ஆக நிறைய பேர் இதை மறந்துடுறா. ஏன்னா நன்றி விசுவாசம் கிடையாது. ஒருத்தர் மூலமாக ஏன் தன் லைஃப்பில் தூக்கி விட்டவாளை சில பேர் மறந்துடுறா. தன் லைஃப்பில் உபயோகமாக இன்னும் கொடுமையான விஷயம், பெத்த அம்மா அப்பாவே நிறைய பேர் மறந்துடுறா. அப்படி இருக்கிறத இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் புரிந்துக்கிற வகையில் சொன்னோம்னா அது சக்தி. அந்த சக்தியை நாம் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நாம் இதுக்கிட்ட போய் எப்படி ஒட்டிக்கணும், இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லக்ஷ்மியினுடைய சக்தி கிரியை நமக்கு தெரிஞ்சுக்கணும். சக்தி கிரியையை தான் யூடியூப்பில் நான் இவ்வளோ சொல்லின்னு இருக்கேன். அதை என்ன பண்ணுறான்னா எல்லாரும் இதை பண்ணால் சரியாக, அதை பண்ணால் சரியாக, அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்கள் அதை அடாப்ட் பண்ணணும். அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலில் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலுக்கு நீங்கள் போகணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுட்டேன்னா முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும். நானும் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சங்கு வாங்கி ஊதுவா, நீங்கள் பார்த்துருப்பேன். சரி சங்கு வாங்கி வாயை வச்சு ஃபூன் தானே ஊதுறான்னு சொல்லிட்டு சங்கு எடுத்தேன், இப்படி வச்சேன், ஃபூனு ஊதினேன், ஒன்றும் சவுண்டே வரல. திருப்பியும் நான் என்ன பண்ணேன், அந்த சங்கை எடுத்தேன், திருப்பியும் ஃபூனு ஊதினேன், சவுண்டு வரல. அந்த கூட இருந்தவர் சொன்னார், வாயை இப்படி வச்சுக்கோங்க, சங்கை இப்படி பிடிங்க, இப்படி ஊதுங்க. திருப்பியும் ஊதினா சங்கு வரல. திருப்பி அவர் தொடச்சிட்டு அவர் ஊதினார், நல்ல சப்தமாக சவுண்டு வந்தது. திருப்பியும் நான் விடாமுயற்சியோட திருப்பி வாங்கி ஒரு 10வது தடவை பார்த்துட்டுனா அவர் ஊதுற மாதிரி சவுண்டு வரல, ஆனால் சத்தம் வந்தது சங்குல இருந்து. இதே தான் சங்கு, இதுதான் புல்லாங்குழல், இதுதான் வீணை, இதுதான் பரதம். நான் எப்போ பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறேனோ, எப்போ அதோடைய ஃப்ரீக்குவன்சி லெவலுக்கு நான் போகிறேனோ, கொஞ்ச நாள் நான் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என் ஃப்ரீக்குவன்சி லெவலுக்கு நான் அதை மாற்றி ப்ளே பண்ணால் கூட அந்த வயலின், வீணை அது ராகமாக வெளியில் இசையாக வந்துடுறது. அப்போது நீங்கள் அந்த சக்தி கூட இருக்கும்போது சக்தி தான் உங்களை ஆட்கொள்ளுதே தவிர, எப்படி நான் பணக்காரன் பார்த்தியா, நீங்கள் என்னைக்கு சொல்லிட்டலோ அந்த இடத்துல லக்ஷ்மி நீயா இல்லை நான் உங்க கூட இருக்கிறான்னு கேட்டுருவா. அதனால் அந்த கடாட்சத்தை எப்பவுமே நம்ம வச்சுட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு கலை, வெறும் பூஜை மட்டும் கிடையாது. அந்த கலையை தெரிஞ்சுக்கணும்னா குரு கிட்ட தெரிஞ்சுக்கணும். அந்த குரு அதை சொல்லி கொடுத்து அதை புரிய வச்சு இதுதான் நிரந்தரம்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம லைஃப்பில் எப்பவுமே கோடான கோடி செல்வம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இதுதான் லக்ஷ்மி கடாட்சம், இதுதான் லக்ஷ்மியோடைய அனுகிரகம். லக்ஷ்மி கடாட்சம் வந்தால் என்னென்ன வரும் அதை நம்ம பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். நன்றி, நமஸ்காரங்கள். வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.